நான் செல்வராஜ். 1975களில் நான் கண்ட கிறிஸ்துவம். கடும் குளிர்காலம். நமது கிராமங்களில் கூரை வீடுகள், மண் தரை, உணவு பற்றாக்குறை, கால்நடைகளில் பராமரிப்பில் சிரமம். இது நடுத்தர குடும்பம் என்று சொல்லிக் கொள்பவர்களுடைய நிலைமை. நிலம் இல்லாத கூலிகள் நிலைமை படுமோசம். கிறிஸ்துவம் போர்வை தந்தது, கோதுமை கொடுத்தது. அவர்களை பள்ளிக்கும் வரவழைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பால் பற்றுக்கொண்டு அவர்கள் மட்டுமல்ல, நம்மிடம் இந்து சாமியை பெரிதாக பேசியவர்களும் கல்வி, பதவி கிடைத்து மறுபுறம் மருத்துவம், தொழுநோய், அன்றைய குஷ்டம், சளி தொந்தரவு, டிபி, குடும்பத்தாரே தள்ளி வைத்த நிலையில் கன்னியாஸ்திரிகள் அவர்களை 2 கைகளிலும் தூக்கி கொண்டு போய் மருத்துவம் பார்த்தார்கள். நீ படிக்கக்கூடாது, நீ தீண்டத்தகாதவன், ஊரை விட்டு நீ தள்ளி இருப்பிடம் வைத்துக்கொள் என்று தன்மதமே சொன்னது. கிறிஸ்துவம் அவர்களை அழைத்து படிப்பு அறிவு கொடுத்து வேலையும் கொடுத்து சர்ச்சில் சமமாக உட்கார வைத்தது. யார் அவர்களிடம் சென்றாலும் சாதி, மதம், ஏழை, பணக்காரன் பார்க்காமல் கல்வியை போதித்தது. அன்று அவர்கள் வழி சென்றவர்கள் இன்றும் நல்ல அரசு வேலைகளில், அனைத்து துறைகளிலும் எல்லா சாதி கிறிஸ்தவர்களும் பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் சொல்லும் ஒரே குறை அவர்களுக்கு அவர்களுடைய ஸ்தாபனங்களில் முன்னுரிமை என்பதுதான். இதில் சிறிது உண்மையும் இருக்கலாம். அதுவும் அதிகார வர்க்கம் பரப்பிவிட்ட கட்டுக்கதையாகத்தான் இருக்கும். இன்றைய தமிழக கல்விக்கு அவர்களது பங்கு அளப்பரியது. மருத்துவம், அயராத உழைப்பு. கிறிஸ்துவம் இந்த 2026 புத்தாண்டில் சிறுபான்மையினரை போற்றுவோம். தமிழகம் அரவணைக்கும். நன்றி, வணக்கம்.